தங்களுடைய ரப்புக்கு யார் செவிசாய்த்தார்களோ அவர்களுக்கு நற்கூலி இருக்கிறது, நன்மை இருக்கிறது, அல்ல ஹுஸ்னா இருக்கிறது. எவர் ரப்புக்கு செவிசாய்க்கவில்லையோ அவர் மறுமை நாளில் இந்த பூமியிலே உள்ள அத்தனை செல்வங்களையும் அதுபோன்ற செல்வங்களையும் அவர் பகரமாக கொடுக்க நினைப்பார் மறுமை நாளில். ஆனால் அவர்களுக்கு கடுமையான கேள்வி கணக்கு இருக்கிறது. அவர்கள் செல்லும் இடம் நரகம், அவர்கள் ஒதுங்கும் இடத்தில் அது மிக கெட்டதாக ஆகிவிட்டது. அப்போ ஏலமு அன்னமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கல் ஹக்கு கமன் ஹுவ ஆமா, உங்கள் பக்கம் இறக்கி அருளப்பட்ட அந்த இறைவேதம் இருக்கிறதே அது உண்மையானது தான் என்று எவர் அறிகிறாரோ அவர் பார்வையற்றவர் போலவா இருப்பாரா, பிறவி குருடரை போன்று இருப்பாரா? இன்னமாய் ததக்கரு உருள் அல்பார், அறிவுடையோர்கள் தான் நல்லுபதேசம் பெறுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துராது 13ஆம் இந்த அத்தியாயத்திலே 19ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். வல்ல அல்லாஹ் நம்மை அழைத்திருக்கிறான், நீங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள், என்னுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், கட்டளைகளுக்கு அடிபணியுங்கள், ஈமானோடு இறையச்சத்தோடு வாழுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹுடைய அழைப்புக்கு பதிலளித்து செவி சாய்க்கிறார்களோ, உளமாற அதை ஏற்றுக்கொண்டு பணிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் சிறப்பான நற்கூலி இருக்கிறது. அதே சமயத்தில் பதிலளிக்காதவர்கள், தான் தோன்றித்தனமாக நடக்கின்றவர்கள், மறுமை நாளிலே அவருடைய கெதி எப்படி இருக்கும் என்றால், அவருடைய நிலைமை எவ்வளவு கவலைக்கிடமாக இருக்கும் என்றால், பூமியிலே எத்தனை செல்வங்கள் இருக்கின்றனவோ அவை யாவும் அவை போன்றவை இன்னொரு மடங்கும் அவரிடத்திலே அவருடைய கையில் இருக்குமானால் அவற்றையெல்லாம் ஈடாக கொடுத்து, பகரமாக கொடுத்து, பரிகாரமாக கொடுத்து அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள முயற்சிப்பார். ஆனால் அது நடக்காத காரியம். மறுமை நாளில் எந்த ஒரு ஈட்டுத் தொகையும் கொடுத்து, எந்த ஒரு பகரத் தொகையும் கொடுத்து இறைவனுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாத அந்த காலகட்டத்தில் அவர் நினைப்பார், ஆனால் முடியாது. அந்தளவுக்கு அவருக்கு கடுமையான கேள்வி கணக்கு இருக்கிறது. சூகுல் ஹிசாப் என்றால் கடும் கேள்வி கணக்கு இருக்கிறது. அவர் செல்லும் இடம் நரகமாக இருக்கிறது, ஒதுங்கும் இடத்திலே அதுதான் மிக மோசமானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். குர்ஆன் ஹதீஸிலே பல்வேறுபட்ட அறிவொளி நமக்கு காணப்படுகிறது, தெளிவான பல விஷயங்கள் காணப்படுகிறது. அதனுடைய யதார்த்தங்களை விளங்கி கொண்டு அதனுடைய நுட்பங்களை நாம் புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் நம்முடைய அந்தஸ்துகளை, படித்தரங்களை உயர்த்துவான், மறுமையிலேயும் அல்லாஹ் நம்மை அரவணைத்து கொள்வான். ஆனால் அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், உம்முடைய ரப்பிடமிருந்து இறக்கி அருளப்பட்ட இந்த இறைவேதம் இருக்கிறதே உண்மை என்று அறிகின்ற அந்த மூமின்கள், உண்மை அது சத்திய வேதம்தான் என்று அறிகின்ற அந்த மூமின்கள், அதே சமயத்தில் அதை ஏற்காதவர்கள், இருண்ட இதயங்களோடு வாழக்கூடியவர்கள், அவருடைய இதயங்கள் இருக்கிறது இருண்டு போய் கிடக்கிறது. எவ்வளவுதான் அவர்களுக்கு நாம் விளக்கி சொன்னாலும் கூட அதை விளங்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்வது கிடையாது. அவர்கள் யாரை போன்றவராக இருக்கிறார்கள் என்றால் பார்வையற்றவரை போல இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் சமமாக ஆகுவார்களா? எல்லளவும் சமமாக மாட்டார்கள். இறைவேதம் தான் அது உண்மையான வேதம், அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம், வழிபட்டு நடப்போம் என்று நம்பி வாழக்கூடிய அந்த மூமின்களும் சரி, அது விஷயத்தில் குருட்டுத்தனமாக நடக்கக்கூடியவர்களும் சரி, ஒரு காலமும் அவர்கள் சமமாக ஆக மாட்டார்கள் என்று சொல்கின்ற அல்லாஹ், யார் அறிவாளிகளோ அவர்கள் தான் நல்லுணர்ச்சி பெறுவார்கள் என்று நம்முடைய தலையிலே ஒரு குட்டு வைக்கிறான். என்ன குட்டு வைக்கிறான்? நீங்கள் அறிவார்ந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள், புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள், அப்போதான் உங்களுக்கு அந்த நல்லுபதேசம் பயன் கொடுக்கும். என்ன நல்ல விஷயங்களை நாம் சொல்லுகிறோமோ அதை நீங்கள் ஆய்ந்து அறியுங்கள். உங்களுடைய அறிவை பயன்படுத்தி இதில் தான் உண்மை இருக்கிறது, இதில் தான் யதார்த்தம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்தீர்கள் என்றால் நீங்கள் தான் அறிவாளிகள். அப்படி ஆராயாதவர்கள்
அதற்கு வழிபடாதவர்கள் அவர்கள் அறிவாளிகள் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கூட்டு வைக்கிறான். எனவே அற்புதமான இந்த வசனங்கள், நாம் பல உபதேசங்கள் கேட்கின்றோம், பல சொற்பொழிவுகள் பார்க்கிறோம், பல பதிவுகளை நாம் படிக்கின்றோம். நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் அமல் செய்கிற போது நமக்கு ஹுஸ்னா இருக்கிறது. பெண் மக்களுக்கு ஹுஸ்னா என்றெல்லாம் பெயர் சுட்டுவார்கள். ஹுஸ்னா என்றாலே நற்கூலி என்பது பொருளாகும், அழகிய சன்மானம் என்பது பொருளாகும். அல்லது நஸ்தஜாபு ரப்பிஹிம், ரப்புக்கு செவிசாய்ப்பவர்கள், உளமாற ஏற்றுக்கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய தர்ஜாக்கள் இந்த உலகத்திலேயும் உயரும், மறுமையிலேயும் அவர்களுக்கு சிறந்த சன்மானங்கள் இருக்கின்றன. ஆனால் அன்பான பெருமக்களே, அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். செவிசாய்க்காதவர்களுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது 4 வகையான தண்டனைகள் உண்டு என்கிறான். முதலாவதாக உள்ள தண்டனையைத்தான் நாம் தெரிந்தோம். அவர்கள் எவ்வளவு கொடுத்தும் கூட, பரிகாரமாக கொடுத்தும் கூட தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. நம்பர் 2, அவர்கள் செய்கின்ற அணுவளவு குற்றம் கூட கணக்கில் சேர்க்கப்படும். ஒவ்வொரு குற்றமும் கணக்கில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை தரப்படும். நம்பர் 3, நரகத்திற்குத்தான் செல்ல வேண்டும். நம்பர் 4, நாம் ஒதுங்குகின்ற இடத்திலே ஒரு மோசமான இடம் இருக்கிறது என்றால் அது நரகம் தான். பீசல் மிகாது என்று சொல்லிவிட்டான் அல்லாஹ். இந்த தொல்லைகளிலிருந்து, இந்த துன்பங்களிலிருந்து, இந்த தண்டனைகளிலிருந்து நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்க வேண்டுமானால் அன்பான பெருமக்களே, அந்த வசனத்தின் ஆரம்ப வாசகம் இருக்கிறது, அந்த வாசகத்தை நாம் நம்முடைய இதயத்தில் உள்வாங்கி நாம் வாழ வேண்டும். நாம் ரப்புக்கு செவிசாய்த்தவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய குடும்பத்தினரையும் செவிசாய்த்தவர்களாக அவர்கள் நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை நாம் போதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் இப்போது கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பார்கள், சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். கோடை காலம், காலை சுபுக்கு சீக்கிரமாக எழ வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே அசால்ட்டாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தூங்கி விழித்ததும் நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், சுபுகு தொழுகை அது எவ்வளவு ஒரு சிறப்பான தொழுகை. யார் சுபுகு தொழுகை நிறைவேற்றுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு உள்ளே வந்து விடுகிறார் என்று பெருமானார் ரசூலே கரீம் பகருகிறார்கள். சுபுகு தொழாதவருடைய நிலைமை அன்று பகல் பூராவுமே அது அவருக்கு வேதனை தரக்கூடியதாக, துக்கம் தரக்கூடியதாக அமையும் என்கிற எச்சரிக்கையெல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீ தாமதமாக தொழுதாலும் சரி, நீ ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நீ யோசித்து பார்க்க வேண்டும். இவ்வேளை தொழுகையை அந்தந்த வக்தோடு நீ தொழுதாய் என்றால் உன்னுடைய ஈருலக வாழ்க்கை வெற்றியாக அமையுமே. இன்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே வந்தோம் என்றால், ஒரு நேரம் இல்லாவிட்டால் இன்னொரு நேரத்தில் செவி சாய்க்க ஆரம்பித்துள்ளார்கள். எத்தனை பேர் செவி சாய்க்கிறார்கள், பள்ளிவாசல் நோக்கி விரைந்து வருகிறார்கள், பார்க்கிறோமா இல்லையா? எனவே இந்த வசனத்தினுடைய இந்த துவக்க பிரகாரம் யார் தம்முடைய ரப்பை உளமாற ஏற்று மனமாற பணிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அழகிய நற்கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த நல்லவர்கள் கூட்டங்களில் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.